கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 5 வசனம் 12. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட நாம் அனைவரும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய செய்கைகளை கவனித்து அவர் ஆலோசனையின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகத்திற்கு ஏற்றபடி உலக மனிதரை பிரியப்படுத்தும்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்கெடுத்து போடுவோமானால் நாம் நரக ஆக்கினையை பெற்றுக்கொள்வோம் என்பதை ஒருபோதும் மறந்து போகாமல், கர்த்தர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய மனம் வருந்தாதபடிக்கு உற்சாகமுள்ளவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஏசாயா 5:12 அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. உலகத்தில் அநேக ஜனங்கள் ஆடம்பரத்திற்கும் வெளிப்புற அலங்காரத்திற்கும் அல்லது உலகத்தை சார்ந்த காரியங்களில் அதிக நாட்டமுள்ளவர்களாய் அதையே நாடி தேடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கிரியைகளை அவர்கள் கவனிக்கிறதும் இல்லை, அவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்று சிந்திப்பதும் இல்லை. ஆகையால் தங்கள் மனம் போன போக்கிலே ஆடம்பரமாய் வாழ அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் அதன் முடிவோ நரகாக்கினை. ஆவிக்குரியவர்களாய் நாம் வாழாமல் உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் நாம் பரலோக ராஜ்யத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளில் நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உள்ளதாக காணப்படும். ஆகவே நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தரோடு கூட என்றென்றும் ஜீவிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரத்தில் இருந்த நன்மைகளை பெற்ற நாங்கள் ஒருபோதும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.